உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக வேத வாக்கியமெல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டது என்று சொல்லி பவுலின் மூலமாக தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் பார்த்தோம். இந்த வழியிலும் கூட பேதுருவின் மூலமாக தேவன் சொல்வதை இன்னும் விளக்கமாய் பார்க்கும்படியாக பேதுருவின் 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலுள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருள்களை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திருக்கிற எல்லா தீர்க்கதரிசன வசனங்களும் அது சுயமானதல்ல. அதற்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் இந்த வேதத்திலே ஒரு மகிமை இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. பாரத்தை ஏற்றுக்கொண்டு நம் மனதிலே ஒரு அமைதலை பெறுகின்ற அற்புதம் எல்லாம் இருக்கிறது. காரணம், இவையெல்லாம் தேவனுடைய ஆவியினால் பரிசுத்த மனுஷர் மூலமாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினதாய் சொல்லப்படுகிறபடினால்தான் கிறிஸ்தவத்துக்குள்ளாக மாற்றங்களை உலகம் பார்க்க முடியும். உண்மையாகவே அடியேன் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து கடந்து வந்தவன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அநேக மாற்றங்கள், அநேக விதமான அவருடைய மகிமை என் வாழ்க்கையில் கண்டேன். காரணம், இவையெல்லாம் தேவனுடைய ஆவியினால் தேவ மனுஷன் மூலமாக ஏவப்பட்டு தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வேத வசனமாய் இருக்கிறபடினாலே எந்த மனுஷனாலும் இந்த வேதத்தை ஆராய்கின்ற போது, அறிகின்ற போது, விசுவாசிக்கின்ற போது பெரிய மாற்றங்கள் வரும். யாராலும் நம்மை மாற்ற முடியாது, நம்மாலும் நம்மை முழுமை மாற்ற முடியாது. ஆனால் வேதத்தின் மூலமாக எல்லாமே மாறும். காரணம், இந்த வேதம் அத்தனையும் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய இருக்கிறது. அவருடைய இருதயத்துக்குள்ளாக மனிதனை குறித்து என்ன யோசித்தாரோ அவையெல்லாம் தன் மனதின் மூலமாக அவரால் படைக்கப்பட்ட மனுஷன் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினபடினாலே இந்த வேத வசனத்துடைய எந்த ஒரு காரியமும் ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இவையெல்லாம் தேவனுடையது. எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களும் இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருந்தது. அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால் நம் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நாம் தைரியமாய் இருப்போம். தேவன் அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் வேதவசனத்தின் மூலமாக வெளிப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலை பாடலாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலை பாடலாய் வந்திடுவார். காத்தலரு ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். காத்தலரு ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் இருக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். இயேசு ஜீவிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்காக வந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அதை இந்த வேதத்தின் மூலமாக தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நமக்குள்ளாக ஒரு மகிமையை பார்க்க முடியும். அன்பின் ஆண்டவரே, இவையெல்லாம் உம்மால், தேவனால், தேவ ஆவினால் அருளப்பட்டது. தேவ மனுஷன் மூலமாக நீ பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களுக்குள் மாற்றங்களை இன்னும் அதிகமாய் தருவீராக. எங்கள் மூலமாக நீ உலகத்துக்கு வெளிப்படுவீராக. தேவனே, உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.